எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத் ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியிட்டு வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும், குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே பகலில் நோன்பு வைத்து தராவீகை இமாம் ஜமாத்தோடு தொழுது அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். தொழுகையிலே மறதி ஏற்படுவது என்பது யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் ஸ்க்ரீனுக்கு அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றது ஒரு சிரமமான விஷயம். சில நேரங்களில் நம்ம ஹாஃபிஸா சஜிதாவே சொல்லாமல் சஜிதாக்கு போயிடுறாங்க. அந்த திரை இருக்கிறதே ரொம்ப பின்பற்றுவதற்கு ரொம்ப சிரமமான விஷயம். அதில் முதல் இருப்பை விட்டுட்டார். அதாவது கடைசி இருப்பு, முதல் இருப்பு, கடைசி இருப்பு அமர்வது ஃபர்லு. அதை விட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். அந்த 2 ரக்காத்துக்கு ஒரு தடவை உட்காரக்கூடிய இருப்பு வாஜிபு. அதை ஒருவேளை ஒருத்தர் மறந்து விட்டால் கடைசியாக சஜிதா சஹ்வு செய்து அந்த வாஜிபில் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்வது என்பது மார்க்க சட்டம். அந்த சஜிதா சஹு, மறதிக்குரிய சஜிதா என்பது ஒரு சலாம் சொல்லி 2 முறை சஜிதா செய்துவிட்டு மீண்டும் இருப்பிலேயே தொடர்ந்து 2 சலாம் சொல்வது. ஆனால் இவர் ஒரு சலாம் சொல்லாமலேயே என்ன செய்து விட்டார், போயிட்டார். ஆனால் மாஷால்லா தொழுகை கூடிரும், ஒன்றும் தவறு கிடையாது. இருந்தாலும் வரக்கூடிய காலத்திலே தொழுகை வைக்கக்கூடியவர்கள் நிதானத்தோடு மிக கவனமாக தொழுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைக்கிற போதே ஒரு நாள் தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பது ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய தவறுகளை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை நாம் பார்த்து வருகிறோம். பெரும் பாவங்களை பார்த்து வந்த நாம் அந்த பெரும் பாவங்களுக்கு முன்னதாக இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்க வேண்டும், தராவீஹ் தொழுகை வைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்ய வேண்டும், அதிகம் திக்ர் செய்ய வேண்டும், அதிகம் குர்ஆன் ஓத வேண்டும் என்றெல்லாம் நல்ல அமல்களை குறித்து பார்த்து வந்தோம். அந்த வரிசையிலே இன்னொரு அமல் மிக மிக முக்கியமான அமல், அதை நாம் நினைவுபடுத்த மறந்திருக்கிறோம். இந்த ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் சரி, நம் வாழ்க்கையிலே அதிகம் செய்ய வேண்டிய ஒரு அமல் தர்மம். பிறருக்கு சதகா செய்கிற இந்த அமல் இருக்கிறதே, குர்ஆனிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸுகளிலேயும் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிற ஒரு அமல், அது சதகா என்கிற அமல். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நம்மை சதகா செய்ய சொல்லி, தர்மம் செய்ய சொல்லி பல இடங்களில் பல விதமாக அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி பேசுகிறான். மன் தல்லதி யுக்ரிலுல்லாஹ கரலன் ஹஸனா. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே மனிதர்களை பார்த்து கேட்கிறான், மன் தல்லதி, யார் இருக்கிறார், யுக்ரிலுல்லாஹ கரலன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை தருபவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு போய் நம்ம கடன் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் இந்த படைத்து பரிபாலிக்க கூடியவன். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யாரும் உண்டா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்கிறான். பொதுவாக நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்துல் ரஹ்மான், அந்த தப்புடைய சலசலப்பு இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் என்ன கேட்கிறான், மன்தல்லதி யுக்ரிலுல்லாஹ கரலன் ஹஸனா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மனிதர்களை பார்த்து கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுப்பவர்கள் யாரும் உண்டா என்று கேட்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து தொடர்ச்சியாக சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு யாராவது கடன் கொடுத்தால் ஃபயுலாஇஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரத்தன். அல்லாஹ் தஆலா திருப்பி அந்த மனிதருக்கு, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா பன்மடங்காக ஆக்கி திருப்பி தருகிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். அது அல்லாஹ்வுக்கு அழகிய கடன். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க முடியுமா? இந்த ஆயத்திற்கு விரிவுரையில எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் தர்மம் செய்வது இருக்கிறதே, அதுதான் அல்லாஹ்வுக்கு நாம் கொடுக்கிற அழகிய கடன்.
அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற அழகிய கடன் எது? நாம் அல்லாஹ்வின் பாதையிலே கஞ்சத்தனம் இல்லாமல், என் பணம் காசு குறைந்து விடும் என்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், விசாலமான எண்ணத்தோடு அல்லாஹ்வின் பாதையிலே நாம் செலவு செய்வது அல்லாஹ்வுக்கு நாம் கொடுக்கிற கடன். அல்லாஹ் திருப்பி அதற்கு பன்மடங்காக நன்மையை திருப்பி தருவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த ஆயத்து இறங்கியவுடன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இந்த ஆயத்து இறங்கியவுடன் அபு தஹ்தா அல் அன்சாரி என்கிற நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்கள்கிட்ட கடன் கேட்கிறானா, அல்லாஹ் எங்கள்கிட்ட கடன் கேட்கிறானான்னு அந்த சஹாபி கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா அல்லாஹ் உங்கள்கிட்ட கடன் கேட்கிறான். அப்போ உடனே அந்த அபு தஹ்தா அல் அன்சாரி அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் உங்க கையை நீட்டுங்கன்னு கேட்கிறாங்க. உங்க கையை நீட்டுங்க. கையை நீட்டியவுடன் அந்த சஹாபி தன்னுடைய கையை மேலே வைத்து, யா ரசூலல்லாஹ் என்னுடைய பேரித்தம்பழ தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன் என்கிறார். என்னுடைய பேரித்தம்பழ தோட்டம் 600 பேரித்த மரங்கள் இருந்ததாம். எத்தனை மரம் இருந்துச்சு? 600 மரம். அதனுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும், அதனுடைய காஸ்ட்லி எவ்வளவு இருக்கும், மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 600 பேரித்த மரம் இருந்த அந்த தோட்டத்தை யா ரசூலல்லாஹ் நான் அல்லாஹ்வுக்காக கடனாக தந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு அந்த சஹாபி நேரம் அந்த தோட்டத்துக்கு வர்றாங்க. அந்த தோட்டத்துக்குள்ளதான் அவர் வீடு. அந்த வீட்டுக்குள்ள அவருடைய மனைவியும் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. வந்தவர் அந்த தோட்டத்தின் வெளியே இருந்து மனைவியை அழைக்கிறார், மனைவியே வெளியே வா, குழந்தைகளே வெளியே வாருங்கள், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன், இனிமேல் இந்த தோட்டத்திலே நமக்கு வேலை இல்லை, நீங்கள் எல்லாரும் வெளியே வாருங்கள் என்று அந்த சஹாபி அந்த தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறி செய்து அந்த தோட்டத்தை முழுவதுமாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார்கள். என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தா பன்மடங்காக அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவான் என்று அந்த சஹாபி நம்பி இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்தை அனாதைகளுக்கு பங்கிட்டு தந்தார்கள் என்று நம்ம விரிவுரைகள்ல பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல தர்மத்தை பத்தி இப்படி சொல்றான். எப்படி சொல்றான்? அதற்கு ஒரு அல்லாஹ் எதையுமே உதாரணத்தோட சொல்லுவான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தை செலவு செய்பவர்கள், தர்மம் செய்பவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹப்பத்தின், ஒரு வித்து தான், ஒரு விதை தான் அதற்கு உதாரணம். பூமியில ஒரு வித்தை போடுறோம், அந்த வித்திலிருந்து 7 கதிர்கள் வருது. அந்த 7 கதிரிலிருந்து 700 வித்துகள் வருகிறது. ஒவ்வொன்றையும் 100 வித்து வருது, 700 வித்துகள் வருகிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் தர்மம் செய்வதற்கான உதாரணம். ஒரு வித்திலிருந்து 700 வித்துகளை அல்லாஹ் பன்மடங்காக்கி கொடுக்கிறான். இப்படி நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க 1 ரூபா கொடுத்தா உங்களுக்கு 700 ரூபாவா அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். அது எப்படி கொடுப்பான் சொல்ல முடியாது. நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் அப்படிப்பட்ட அபரிவிதமான பரக்கத்தை உங்கள் செல்வத்திலே கொடுப்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே ஒரு உதாரணத்தின் வழியாக சொல்கிறார். இந்த ஆயத்திற்கு விரிவுரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு பேரித்தம்பழத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்கிறார். ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தால் அல்லாஹ் அவருடைய நன்மையை எந்த அளவிற்கு வளர்க்கிறார் என்றால், அவர் ஒரு பேரிச்சம்பழம் தான் கொடுத்தாரு, அவருக்கு நன்மை அல்லாஹ் எப்படி வளர்க்கிறார் தெரியுமா? உஹது மலையை விட பெரிதாக அல்லாஹ் வளர்க்கிறார். அரபு நாட்டின் மலைகளிலேயே பெரிய மலை உஹது மலை. நீ ஒரு பேரித்தம்பழத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சா உஹது மலையை விட அதனுடைய நன்மை அல்லாஹ் பெருக்கி தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார். என்றால் தர்மத்தினுடைய அந்த பரக்கத் என்பது எவ்வளவு முக்கியமானது. ஆனா இன்னைக்கு நம்ம கஞ்சத்தனமாக இருக்கிறோம். எங்க தர்மம் கொடுத்தா நம்ம செல்வத்துல குறைஞ்சிருமோன்னு நினைக்கிறோம், அதுல ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு விடுமோ என்று நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா தர்மம் செய்ய சொன்ன அல்லாஹ் தர்மம் செய்யும் போது எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். எண்ணம் எப்படி இருக்கணும்? எந்த எண்ணம் இருந்தால் உங்கள் தர்மம் வீணாகிவிடும் என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் என்ன செய்யறாரு? தன்னுடைய செல்வத்தை தர்மம் செய்கிறார், செலவு செய்கிறார். என்றால் செலவு செஞ்சுட்டு அவர் சொல்லி காட்ட மாட்டார். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல தர்மம் செஞ்சிருவாங்க, சொல்லி காட்டுவாங்க. இவன் நம்ம என்ன நான் கொடுத்ததுனால தான் இவன் வாழ்றான்,
இது என்ன ஆகிறது? சொல்லி காட்டுவது. சொல்லி காட்டக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அவர்களை நோவினைப்படுத்த கூடாது. தர்மம் வாங்கியவரை இலக்காரமாக பார்ப்பதோ, அதை மக்களிடத்திலே சொல்லி இவர் இந்த அளவுக்கு இருக்கிறாரு, நான் தான் அவருக்கு கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறதுனால தான் அவர் வாழ்றாரு என்று சொல்லி காட்டுவதோ, தர்மத்தை செய்வதன் மூலமாக அவருக்கு நோவினையை ஏற்படுத்த கூடாது. அப்படி ஏற்படுத்தாமல் ஒருவர் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக யார் தர்மம் செய்கிறாரோ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவருடைய கூலி யாருக்கு இருக்கு தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நாளைக்கு மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. சூரியன் தன்னுடைய நெற்றிக்கு மேலே வந்து மூளைகள் எல்லாம் உருகி ஒழுகின்ற, தோள்கள் எல்லாம் பொசுங்கி ஓகின்ற அந்த கியாமத்தின் நாளிலே இந்த அல்லாஹ்வின் பாதையிலே சொல்லி காட்டாமல், பிறரை நோவினை செய்யாமல் அல்லாஹ்வுக்காக யார் தர்மம் செய்கிறாரோ, நாளை மறுமையிலே அவருக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அப்படி தர்மம் செய்யக்கூடிய இஹ்லாஸை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இப்படி இறக்கினான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வதன் மூலமாக முழுமையாக நீங்கள் நன்மை அடைய வேண்டும் என்றால், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சதகா செய்யணும். நீங்க நம்ம பார்க்குற வீட்டில் மிஞ்சன சால்னா, மிஞ்சன சோறு, மிஞ்சன வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை அதை தூக்கி கொடுக்கறது. யாராவது ஒரு மிஸ்கீன் வந்துட்டா என்ன செய்யறது? வீட்டில் எதை மிஞ்சுதோ அதை கொண்டு போய் கொடுத்துட்றது. அல்லாஹ் இதை சொல்லலை, உனக்கு எது பிரியமா இருக்குதோ அதை நீ தர்மம் செய்யாத வரை நீ முழுமையான நன்மையை அடைய மாட்டா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த வசனம் இறங்கியவுடன் அபூ தல்ஹா என்கிற சஹாபி நபி அவர்கள்ட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானே, பிடிச்சதை கொடுத்தாதான் நன்மை முழுசா கிடைக்கும்னு சொல்லிட்டானே. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டம் மிக காஸ்ட்லியான தோட்டம். அந்த தோட்டம் மஸ்ஜித் நபவியினுடைய பள்ளிவாசலுக்கு அருகாமையிலேயே இருக்கிறது. அந்த தோட்டத்தின் பெயர் பைரஹா என்கிற தோட்டம். நபி அவர்களுக்கு அந்த தோட்டம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப காஸ்ட்லியான தோட்டம். அந்த தோட்டத்திலே வரக்கூடிய தண்ணீர் கூட இனிப்பாக இருக்கும். நபி அவர்கள் அவ்வப்போது அந்த தோட்டத்திற்கு சென்று தண்ணீர் அருந்துவார்கள். அவ்வளவு சிறப்பான தோட்டம். யா ரசூலுல்லாஹ், அந்த தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், நீ பிடிச்சது அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தால்தான் உனக்கு நன்மை முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லிவிட்டான். எனவே எனக்கு பிடித்த இந்த பைரஹா என்கிற தோட்டத்தை நான் அல்லாஹ்வின் பாதையிலே உங்களிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் என்கிறார். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கா நம்ம அப்படி செய்ய முடியுமா? நம்ம நஃப்ஸு ஒத்துக்குமா? நம்ம நஃப்ஸு ஒத்துக்குமா? நம்ம குடும்பம் ஒத்துக்குமா? என்னடா பொழைக்க தெரியாதவனா இருக்க, என்னடா லூசு மாதிரி இருக்கிற, உனக்கு பிடிச்சதை எப்படா கொடுத்துட்டு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, நீ கஷ்டப்பட்டு உழைச்ச, நீ அனுபவிக்க அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு நீ ஏழையா உட்கார்ந்து இருக்கிறதா நம்ம இருப்போம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? அதை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பா இது காஸ்ட்லியான தோட்டமாச்சே, சொத்து மதிப்புள்ள தோட்டமாச்சே, உன் சொந்தக்காரங்க யாருக்காவது நீ கொடுத்துருப்பான்ட்டாங்க. அவங்க உடனே தன்னுடைய தந்தையினுடைய கூட பிறந்த சகோதரனுடைய பிள்ளைகளுக்கு அதை பங்கிட்டு கொடுத்தார்கள் என்று வரலாற்றிலே வருகிறது. அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுகிறது? அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், அதற்கான நன்மையையும் பரக்கத்தையும் அபிவிருத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் காலையிலையும் 2 மலக்கு வர்றாங்களாம். 2 மலக்கு வர்றாங்க. அந்த 2 மலக்கும் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்றாங்களாம், யா அல்லாஹ், தானமாக செலவு செய்பவருக்கு நீ பிரதிபலன் தருவாயாக. என்ன துஆ செய்றாங்க? யார் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்கிறாரோ அவருக்கு நீ பன்மடங்கு பிரதிபலனை தருவாயாக என்று துஆ செய்கிறார்கள். இன்னொரு மலக்கு துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், யார் தேக்கி தடுத்து வைப்பவரின் பொருளை நீ அழித்து விடு. அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கறதே இல்லை. 1 ரூபா கொடுக்கறதுக்கு 100 முறை யோசிக்கிறது, 2 ரூபா கொடுக்கறதுக்கு 100 முறை யோசிக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்வதற்கு கஞ்சத்தனப்படுவது. அந்த மலக்கு துஆ செய்கிறார்கள், தேக்கி தடுத்து வைப்பவரின் பொருளை நீ அழித்து விடு என்று அந்த மலக்கு துஆ செய்கிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த மலக்கின் துஆவை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. முதல் மலக்கின் துஆவுக்கேற்ப கஞ்சத்தனம் இல்லாமல் செலவு செய்கிற, தர்மம் செய்கிற அந்த விசாலமான எண்ணத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, ஐயோ சதகத்தி ஆலம் அஜ்ரன், யா ரசூலல்லாஹ், எந்த தர்மம் அதிக கூலியை பெற்று தரும்னு சொன்னாங்க. எந்த தர்மம் அதிக கூலியை பெற்று தரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க, நீ உடல் ஆரோக்கியத்துடன் இருந்து, சில பேருக்கு நோய் வந்தால் தான் தர்மமே செய்வான்.
ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உனக்கு கூலி அதிகமா வேணுமா, நீ உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து, செல்வத்தின் மீது பேராசை உள்ளவனாக இருந்து, கொடுத்தா நம்ம ஏழை ஆகி விடுவோமோ என்கிற பயத்துடன் இருந்து, பணக்காரனாக வேண்டும் என்ற பேராசை உன்னிடத்தில் இருக்கின்ற நிலையிலே நீ அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்தால் அதுதான் உனக்கு அதிகமான கூலியை தரும் என்றார்கள். இந்த எண்ணம் இருக்கிறவனுக்கு தர்மம் செய்வானா? செல்வத்தின் மீது பேராசை உடையவன் செய்வானா? நான் ஏழையாகி விடுவேன் என்கிற எண்ணம் உடையவன் செய்வானா? நோய்வாய்ப்படாமல் பலா முசீபத்து வராமல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற போது எவளாவது செய்வானா? ஆனால் மீறி அப்படி செய்தால் அவனுக்குத்தான் கூலி அதிகம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா சதக்கா செய்வதை தாமதப்படுத்தாத, எப்ப வேணா மௌத்து வந்துடலாம். உன் தொண்டை குழிக்கு ரூஹு கைப்பற்றுகிற அந்த நேரத்தில் உன் தொண்டை குழிக்கு ரூஹு வந்த பிறகு, யா அல்லாஹ் உயிர் போகிறது, நான் மௌத்தாக போகிறேன், என் செல்வத்தை இவருக்கு கொடு, என் செல்வத்தை இவருக்கு கொடு என்று நீ தொண்டை குழிக்கு உயிர் வந்த பிறகு நீ சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனால் நீ மௌத்தான பிறகு அந்த செல்வம் உனக்குரியதல்ல, உன் வாரிசுக்குரியது. எனவே தொண்டை குழிக்கு ரூஹு வருவதற்கு முன்னதாக நீ தர்மம் செய்து கொள், அந்த நேரத்திலே தவிக்காதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பாக்கிரு பிஸ் சதகா, சதகா செய்வதில் துரிதம் காட்டுங்க, லேட் பண்ணாதீங்க. உங்க மனசுல தர்மம் செய்யணும் சிந்தை வந்துருச்சா ஃபாஸ்டா உடனே செஞ்சிருங்க, ஏன்னா எப்போ வேணா என்ன மாறிடலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தர்மம் செய்வதில் துரிதம் காட்டுங்கள். ஃபஇன்னல் பலாஅ லா யதஹத்த சதகா, ஏனெனில் தர்மம் இருக்கிறதே, தர்மத்தை துன்பம் தாண்டி செல்வதில்லை. ஒரு மனுஷனுக்கு துன்பம் வரப்போகுதுன்னா அவன் தர்மம் செஞ்சுட்டானா, சதக்கா செய்து விட்டால் அந்த சதக்காவை துன்பம் தாண்டுவதில்லை. அல்லாஹ் அந்த பலா முசீபத்தை இந்த சதக்காவின் மூலம் அல்லாஹ் தடுத்து விடுவான். நம்ம தர்மத்தை அல்லாஹ் அப்படி வைக்கணும். நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்துகளை தடுக்குகிற ஆற்றல் ஒன்றுக்கு இருக்கிறது என்றால் நீங்க சதக்கா செய்யுங்க, அந்த சதக்கா உங்களுடைய பலா முசீபத்துகளை தடுத்துடும். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, நம்ம உடம்பு சரியில்லைன்னா முதல்ல எங்க போவோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா உடனே கைராசியான டாக்டர் யாரு, அவர்கிட்ட போனா இவர்கிட்ட ஷிஃபா கிடைச்சிரும். டாக்டர்கிட்ட போறோம், ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, தாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்கள் நோய்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க. எதை கொண்டு தெரியுமா, தர்மம் செய்வதை கொண்டு. உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சா, காய்ச்சல் வந்துருச்சா, அல்லது தலைவலி வந்துருச்சா, அல்லது முடியாம படுத்துட்டீங்களா, அல்லது கால் வலி வருக்கா, எந்த நோய் வந்தாலும் நீங்கள் டாக்டருக்கு போவதற்கு முன்னதாக நீங்கள் முதலில் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்யுங்கள், அல்லாஹ் உங்கள் நோய்க்கு ஷிஃபாவை தருவான். இது நான் சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் என்கிற ஒரு பெரிய ஆலிம், பெரிய சூஃபி, அவரிடத்துல ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னார், என் காலில் புண்ணு இருக்குது, அந்த புண்ணு 7 வருஷமா சரியாகவே இல்லை, அந்த புண்ணு 7 வருஷமா சரியாகல, நான் பல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு பலன் அளிக்கல, நான் என்ன செய்யறது என்று கேட்டபோது அப்துல்லா இப்னு முபாரக் சொன்னாங்க, நீங்க ஒரு கிணறு வெட்டி விடுங்க, மக்கள் தண்ணீர் பருகுவதற்கான ஒரு கிணறை வெட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான் என்றார்கள். அந்த மனிதர் நேரா போய் ஒரு கிணறை வெட்டினார், தண்ணீர் வர வைத்தார், மக்களுக்கு பலன் கொடுக்க செய்தார். அல்லாஹ் தஆலா எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகாத அவருடைய கால் நோய், அவருடைய புண்ணு அந்த தர்மத்தின் மூலமாக, தண்ணீர் பிறருக்கு ஏற்பாடு செய்ததன் மூலமாக அவர் காலில் 7 வருடம் சரியாகாத புண் சரியாகிவிட்டது. அல்லாஹு அக்பர். நம்ம உடம்பு சரியில்லை, தர்மம் செஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க, சதக்கா செய்யுங்க, சதக்கா செய்யுங்க. ஒருத்தவங்க மாசமாயி என்ன செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்கிறதுக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க, சதக்கா செய்யுங்க. இந்த வருஷம் என்னுடைய அனுபவம், ஒருத்தருக்கு அவங்களுடைய மனைவி கம்பத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க, குழந்தை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நாளைக்கு இது ஆயிரும்ட்டு, ஆபரேஷனா சுகப்பிரசவமான்னு தெரியல, ஒரு சூழ்நிலை இங்க வந்து தர்மம் செஞ்சார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அனுபவம். என்ன செய்தார், மொத்த மாணவர்களுக்கும் உணவு கொடுத்தார், கொடுத்து விட்டு அவரும் கூட வந்து மக்ரிபுக்கு பிறகு துவா ஓதி, எங்களோடு துவா ஓதி இது பண்ணார். அடுத்த நாள் பார்த்து அல்லாஹ் தஆலா நல்ல குழந்தை அல்லாஹ் கொடுத்தான், நல்ல முறையில் அல்லாஹ் பெற்றெடுக்கிற வாய்ப்பை கொடுத்தான், அவர் எதிர்பார்த்த குழந்தையும் அல்லாஹ் அவருக்கு நசீபாக்கினான். எனக்கு சொல்ல வர்றேன்னா, நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம், அல்லாவும் மறந்துடுறோம், தர்மம் செய்யறது இல்ல, நம்ம பாட்டுக்கு என்ன செய்யறோம், முதல்ல டாக்டரை ஈமான் கொள்றோம், அல்லாவை மறந்துடுறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் நோய்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்கள் பிஸ்ஸதகத்தி, தர்மத்தை கொண்டு என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, மா நகஸத் ஸதகத்தும் மின் மாலி,
நீங்க தர்மம் செய்யறதுனால உங்க செல்வம் குறையாது, அது பரக்கத்தாகும். அது பரக்கத்தாகும், உங்கள் சந்ததிக்கு பரக்கத்தாகும், உங்களுடைய பேரன் பேத்திக்கு பரக்கத்தாகும், உங்கள் வம்சாவளிக்கே செல்வம் பரக்கத்தாகும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிறருடைய கஷ்டத்தை நீக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு கெட்ட நடத்தை உள்ள ஒரு பெண், அதாவது விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு காட்டின் வழியாக நடந்து செல்கிறார். நடந்து செல்கிற போது ஒரு கிணற்றுக்கு அருகிலே ஒரு நாய் இருக்கிறது. அந்த நாய் தாகம் தார முடியாமல் நாக்கை தொங்க போட்டு சாக கிடக்கிறது. தண்ணி இல்லை, சாகர மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி தாகத்தால் அந்த நாய் செத்து விடும். அந்த நேரத்திலே அந்த விபச்சாரியான பெண்மணி அந்த நாயின் மீது இறக்கப்பட்டு தன் தாவாணியை எடுத்து தன் காலில் அணிந்திருந்த ஷூ, அந்த காலத்தில் ஷூ அணிஞ்சிருப்பாங்க, அதுல கட்டி கிணத்துக்குள்ளே விட்டு தண்ணீரை எடுத்து சாக கிடந்த அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினால் அல்லாஹு தஆலா இந்த விபச்சாரியின் இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் அவரின் பாவத்தை மன்னித்தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ தர்மம் செய்யறோம், எவ்வளோ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ் நினைச்சா நம்ம தவிப்பவர்களுக்கு நாம் கொடுக்கிற ஒரு தர்மத்தில் மொத்த பாவத்தையும் அழித்து நம்மை சொர்க்கவாசியாக ஆக்க முடியும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. இன்னொரு பெண் இருந்தா, பூனையை கட்டி வச்சா, அந்த பூனைக்கு சரியா சாப்பாடு போடல, அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணை நரகத்திலே போட்டான் என்றெல்லாம் நம்ம ஹதீஸிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது, கண்ணாடியால் ஆன மாளிகை. உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியே அவ்வளோ அழகான கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு பார்க்குறோம் எப்படி எப்படிலாம் வீடு கட்டுறாங்க, காசு கொஞ்சம் கூடிட்டா அப்படியே அப்படியே பயங்கரமா வீடு கட்டுறாங்க. இந்த ஊர்லயே எங்களை அடிச்சுக்க எவனும் கிடையாது, அப்படி மாதிரி வீடு கட்டணும்னு நெட்லாம் தேடி இந்த நாட்டில் இருக்கிற வீடு, அந்த நாட்டில் இருக்கிற வீடு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்திலே ஒரு வீடு. அந்த வீடு எப்படி தெரியுமா, அந்த அறை எப்படி தெரியுமா, நீ அது கண்ணாடியால் ஆனது, உள்ளிருந்து பார்த்தால் வெளியே தெரியும், வெளியிருந்து பார்த்தால் உள்ளே தெரியும். அவ்வளவு அழகான கண்ணாடி மாளிகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த மாளிகை யாருக்கு, இந்த அறை யாருக்கு என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிமன் அதாபல் கலாம், யார் பேச்சை அழகுபடுத்துகிறாரோ, வாயை திறந்தாலே அல்லாஹு அக்பர், காது கொடுத்து சில பேர் பேசுறதை கேட்கவே முடியாது, ஏழ்ற பேச்சு தான் வாயிலிருந்து வரும். வாயிலிருந்து வந்தா, அதாவது ஏழாங்கலிமா ஆறாங்கலிமான்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல, அந்த மாதிரி வரும். அப்படி பேசக்கூடாது. பேசினாலே நளினம், பேசினாலே நற்குணம், பேசினாலே எதிரில் இருப்பவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு விதமான ஆனந்தம். அந்த மாதிரி யார் பேசுறாங்களோ அவருக்கு தான் அந்த மாளிகை. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறருக்கு யார் உணவு கொடுக்கிறாரோ, சாப்பிடுற வழி இல்லை, பசிக்குது, பிறருக்கு உணவு கொடுக்கிறாரே அவருக்கு அந்த சொர்க்கத்தின் மாளிகை என்றார்கள். மூணாவது சொன்னாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் எந்திரிச்சு அல்லாஹ்விடத்திலே தொழுது துஆ செய்கிறார், இரவு நின்று வணங்குகிறாரே, இவருக்கு அந்த சொர்க்கத்தின் மாளிகை என்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மாளிகையை சொர்க்கத்திலே பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. திக்கிற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் விதவைகள் இருக்கிறாங்க, விதவைகள், கணவன் இறந்து விடுகிறார், நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார், ஆக்சிடென்ட்ல இறந்து விடுகிறார்கள், பிள்ளைகளோடு வைத்து அவர்கள் தவிக்கிற தவிப்பு இருக்கிறதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸாயி அலல் அர்மிலா, கணவன் இல்லாத விதவை பெண்களுக்கு யார் உதவி செய்கிறாரோ, வல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு யார் உதவி செய்கிறாரோ, கல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்தவரை போன்று. நீ அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்கிற நன்மை உனக்கு தேவையா, விதவை பெண்களுக்கு நீ உதவி செய், மிஸ்கீன்களுக்கு உதவி செய். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகலில் நோன்பு வைத்த நன்மையும் இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை உனக்கு வேண்டுமா, நீ விதவை பெண்களுக்கு உதவி செய், ஏழைகளுக்கு உதவி செய் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை பார்த்து கேட்பானா, யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டேன், ஆனா என்ன நீ நோய் நலமே விசாரிக்க வரலையே. யார் கேட்பா? அல்லாஹ் கேட்பான். இந்த அடியான் கேட்பானா, யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்தவன், நீ எப்படி நோயாளி ஆகுவ? அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருந்தாரு, நீ அவரை போய் நோய் நலம் விசாரிச்சிருந்தா அந்த இடத்துல என்னை பெற்றிருப்பே என்று அல்லாஹ் சொல்லுவான்.
அல்லாஹ் தஆலா அடுத்து கேட்பானா, அடியானே உன்கிட்ட சாப்பாடு கேட்டனே, உன்கிட்ட உணவு கேட்டனே, நீ எனக்கு உணவு கொடுக்க மாட்டேன்ட்டு ஏன்? எல்லாம் உனக்கு உணவு கொடுக்க முடியுமா? நீ ரப்புல் ஆலமீன் ஆச்சே. அல்லாஹ் தஆலா சொல்வானாம், இந்த மனிதர் உன்னிடத்திலே உணவு கேட்டு வந்தான், நீ உணவு கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே என்னை நீ பெற்றிருப்பாய் என்றானா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் அடுத்து கேட்பானா, எப்பா நான் உன்கிட்ட குடிக்கிறதுக்கு பானம் கேட்டேன், தண்ணீர் கேட்டேன், எனக்கு நீ தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டு அப்பா. அல்லாஹ் கேட்பானா, அந்த அடியான் கேட்பானா, யா அல்லாஹ் எப்படி உனக்கு தண்ணீர் புகட்ட முடியும்? ஒருத்தவன்ட்ட வந்து தண்ணி கேட்டான்ல, ஒருத்தவன்ட்ட வந்து குடிபானம் கேட்டான்ல, நீ கொடுக்க மாட்டேன்ட்ட, நீ கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை பெற்றிருப்பாய் என்கிறாய். அல்லாஹ் தஆலா சொல்றான், பிறருக்கு உணவு நீ கொடுத்துப்பார், அங்கு அல்லாஹ் உனக்கு கிடைப்பான். பிறரின் தாகத்தை தீர்த்துப்பார், அங்கு அல்லாஹ் உனக்கு கிடைப்பான். பிறரை நோய் நலம் விசாரித்துப்பார், அந்த இடத்தில் அல்லாஹ் உனக்கு கிடைப்பான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கெல்லாம் மௌத்தானவங்களை கண்டுக்கிறதே இல்லை. அது கூடாது, இது கூடாது, இன்னைக்கு எல்லாமே கூடாது, எல்லாமே பிதஅத்து, எல்லாம் ஷிர்க். என்னது? மௌத்தானவங்களுக்கு நன்மை எத்தி வைக்கிற செயல் இன்னைக்கு குறைந்து விட்டது. நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரணித்தவர்கள் கபரிலே நம் நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தன் ஒரு ஆற்றிலே நீச்சல் தெரியாதவன் ஒரு ஆற்றிலே விழுந்து விடுகிறான், யாராவது என்னை காப்பாற்ற மாட்டார்களா, காப்பாற்ற மாட்டார்களா என்று கதறுவதை போன்று கபரிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபராளிகளும் தன் நண்பனிடமிருந்து, தன் சகோதரனிடமிருந்து, தன் தந்தையிடமிருந்து, தன் மனைவியிடமிருந்து, தன் பிள்ளைகளிடமிருந்து ஏதாவது நன்மை வந்து விடாதா என்று கபரிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள். ஸஅத் இப்னு உபாதா என்கிற நபி தோழர், யா ரசூலல்லாஹ், என் தாயார் மௌத்தாகி விட்டார்கள், நான் அவர்களுக்கு என்ன தர்மம் செய்வது சிறந்தது என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்மா. அந்த காலத்துல தண்ணி கஷ்டம், பாலைவனம்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தண்ணீர் என்றார்கள். அந்த சஹாபி ஒரு தண்ணீர், ஒரு கிணறை தோண்டி, இது என் தாயாருக்கு நான் வக்ஃப் செய்கிறேன் என்றார். என் தாயாருக்கு வக்ஃப், இதில் யாரெல்லாம் தண்ணீர் பருகிறாரோ அந்த நன்மை ஸஅதின் தாய்க்கு போகட்டும் என்று அவர்கள் வக்ஃப் செய்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு தர்மம் முக்கியமானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மரணித்தவர்களுக்கு பிறருக்கு உணவு, அதெல்லாம் நம்மளோட ஃபாத்தியான்றாங்க. ஃபாத்தியான்னு சொல்லி பிறருக்கு உணவு கொடுத்து அந்த நன்மையை மௌத்தானவர்களுக்கு எத்தி வைப்பது, பிறருக்கு உணவு அளித்து உபகாரம் செய்த அந்த நன்மையை எத்தி வைப்பது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை தான். இன்னைக்கு எத்தனையோ ஆக்சிடென்ட் போன்ற மோசமான மரணங்கள் வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா அந்த மரணங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கோம், பயணம் போகும்போது தர்மம் செஞ்சுட்டு போவாங்க, தர்மம் செஞ்சுட்டு போவாங்க. ஏன்னா பயணம் போறாங்க, போயிட்டு பாதுகாப்பா 2 வருஷத்துல திரும்பி வரணும். தர்மம் செஞ்சுட்டு போவாங்க. காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஸதகத்தல துக்ஃபியு கல்பர் ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிற சக்தி இந்த உலகத்திலே ஒன்றுக்கு இருக்கிறது என்றால் அது தர்மத்துக்கு இருக்கிறது என்றார்கள். அடுத்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வததுஃபு மீத்தத சுவை, கெட்ட மரணத்தை அது தடுக்கும். நீ தர்மம் செய்ய, உனக்கு கெட்ட மரணத்தை அது தடுத்து விடும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வின் காலத்திலே ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வின் சபைக்கு ஒரு மனிதர் வந்தார், பசித்திருந்தார். யா ரசூலல்லாஹ், சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா, எனக்கு விருந்து கொடுங்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்களிடத்திலே கேட்டு வர சொல்லி அனுப்பினார்கள். நபி அவர்களின் மனைவிமார்களின் வீட்டில் யார் வீட்டிலேயும் உணவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சஹாபி பசிச்சிருக்கிறாங்க, உங்க வீட்டுல யாராவது கூட்டிட்டு போய் இவருக்கு விருந்து கொடுங்கட்டா, யாராவது இவருக்கு விருந்து கொடுங்க என்று கேட்டார்கள். ஒரு அன்சாரி தோழர் எந்திரித்தார், யார சொல்ல எங்க வீட்டுக்கு இவரை கூட்டிட்டு போறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்க மனைவிட்ட போய் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க மனைவி சொன்னாங்க, ஏங்க ஏங்க இவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நம்ம குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்க இருக்குது, இவருக்கு கொடுத்துட்டா நம்ம குழந்தைங்க அழுகுங்க. அந்த சஹாபி சொன்னார்கள், நீ நைஸா குழந்தைகளை தூங்க வச்சுட்டு சாப்பிடாம, குழந்தைகளை சாப்பிடாம தூங்க வச்சு சாப்பாடு, அந்த கொஞ்சம் சாப்பாடை கொண்டு வந்து வை, எல்லா பிளேட்டையும் வை. சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும் போது நைஸா போய் விளக்கு அணைச்சு விட்டு, விளக்கு அணைச்சு விட்டுரு. நம்மளும் சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம். நம்ம சாப்பிட்றோன்னு நினைச்சா அவரும் சாப்பிட்டுருவார். ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி அப்படியே சாப்பிட்றாங்க. காலையிலே ஆகிறது. அந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அது அபூ தல்ஹாவே, நேற்றிரவு நீங்களும் உங்கள் மனைவியும் அல்லாஹ்வின் விருந்தாளியை கவனித்த விதத்தை பார்த்து அல்லாஹ்வே சிரித்து விட்டான் என்கிறார். அல்லாஹ்வே மகிழ்ச்சி அடைந்து விட்டான். இப்படி ஒரு அடியானா, இப்படி ஒரு தர்ம சிந்தனையா, இப்படி ஒரு தர்ம சிந்தனையா? அல்லாஹ் குர்ஆனிலேயும் ஒரு வசனத்தை இறங்கி விட்டான். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? தனக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் வசனத்தையே இறக்கி விட்டான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, நம் வாழ்க்கையில் அதிகம் அதிகம் தர்மம் செய்ய வேண்டும். சதகாக்களை நாம் எண்ணிவிடக்கூடாது. நம்மால் முடிந்து வாரி வாரி உணவாகவோ தண்ணீராகவோ ஏதேனும் ஒரு வகையிலே நாம் அதிகம் சதகா செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த சதகாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வருகிற பலா முசீபத்தை அல்லாஹ் தடுப்பானாக. அல்லாஹ் நாம் செய்கிற தர்மத்தின் மூலமாக கெட்ட மரணங்களை அல்லாஹ் தடுப்பானாக. அந்த சதகாவின் மூலமாக நம்முடைய சந்ததிகள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.